ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் ஸ்டோரி தான். இந்த ஹாரர் ஸ்டோரி என்ன, எதுக்கு, எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க. இப்போ என்ன நான் ஸ்டோரியை பற்றி சொல்ல போகிறேன்னா, த ஆலன் ஆலன் சர்ஜன்டிஸ்ட். இவர் யாரோ, இவர் வந்துட்டு கனடாவில் இருக்கார். கனடாவில் இது அர்பன் லெஜண்ட் தான். என்னமா இருக்குது, கனடாவில் ஒரு சர்ஜரின்னு அவசரமாக ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்க பேஷண்ட் கூட நானும் இருப்பேன் வந்திருக்காரு ஒரு தாத்தா. அவன் ஒரு சின்ன பையன் ஆக்சிடெண்ட்டில் என்னமோ ஆயிடுச்சு. அவனோட தாத்தா கிட்ட தான் இருக்கான். ஒரு நாள் அப்படி வரும்போது திடீர்னு ஆப்ரேஷன் தான் முடிஞ்சு வெளியே வரும்போது அவன் இல்லை. அவனை நீங்கள் என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி பயந்துருப்போம். ஆமாங்க கைஸ், இஸ் எ கேனிபிள் தான், ஒன்றும் இல்லை, மனித கறியை சாப்பிட்றவங்க. இது கொஞ்ச நாளாகவே போலீஸ்க்கு தெரியாது. இது வந்துட்டு கொஞ்ச நாளாக போலீஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இவர் 27 பீப்புள்ஸை கொலை பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி அது இதுன்னு விற்றுருக்காரு. இவரோட ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஏன் இவர் சைக்கோவை மாறினாருன்னு சொல்லிடுறேன். இவர் பிறக்கும் போதே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் ஆசைப்பட்ட ஒரு திங் கூட அவரால் வாங்க முடியலை. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். பார்த்துக்கோங்க, ஒரு 1000 வருஷம் கழிச்சு தான் அவர் ஆசைப்பட்ட இதே வாங்க முடியும்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருந்திருக்கோன்னு பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் சூழ்நிலை இவர் பிறக்கிறாரு. அதாவது 6வது பிள்ளையாக இவர் பிறக்கிறாரு. இந்த சைக்கோ சர்ஜன்டிஸ்ட்டு இவர் பிறக்கிறாரு. கொஞ்ச நாள் இவ்வளோ ஸ்கூலில் பயங்கரமாக கலாய்ச்சிருக்காங்க. ஒல்லி குச்சி வந்திருக்காண்டார். ஆனால் அதை தான் கேரே பண்ணிக்காமல் ஒரு நாள் என்னமா இருக்குது, அவருக்கு என்னமா இருக்குது, ரொம்ப அடித்து கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. அவர் புள்ளி கேங்ஸ் தான் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டாங்க. அதுக்கடுத்து அவரால் முடியல. மறுநாள் ஸ்கூலில் கத்தி எடுத்துகிட்டு வந்து சரக்குன்னு இறக்கியிருக்காரு அந்த பாடியில். பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த சம்பவத்தில். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவர் காலேஜும் படிக்கிறாரு. காலேஜில் சர்ஜன்னு ஒரு இடத்தையும் வாங்கிட்டாரு. அதுக்கடுத்து தான் இந்த சம்பவம் ஆரம்பம். ஏன்னா இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 27 பீப்புள் சொல்லியிருந்தேன்ல, 27ல் எல்லாருமே பாய்ஸ் தான். ஏன்னா இவர் கலைச்சது எல்லாருமே பாய்ஸ் தான், வேறு யாரையும் இல்லை. நல்ல வேலைக்கு நம்ம தான் அப்போ பிறக்கலை. அந்த கனடா அவர் வசிச்சுட்டு ஃபுல்லாக எப்படி ஹார்ட் எடுத்துட்டு உள்ளே சர்ஜரி பண்ணி வச்சுட்டு செத்து போன மாதிரி பாடியை கொடுத்துருவாரு. ஆனால் இந்த சின்ன பையனுக்கு அது நடக்கலை. ஆமாங்க, பாடியவே கொடுக்காம கம்ப்ளீட்டாக ஆசிட் ஊற்றிய கரைச்சி தண்ணியில் போட்டு என்கிட்ட கொடுக்கவே இல்லையேன்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த சின்ன பையனோட ஃபேமிலி கதறி கேஸில் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸே ரெண்டு வருஷம் நடந்திருக்கு. அதுக்கடுத்து தான் ப்ரூவ் ஆகுது இவர் இது ஒரு சைக்கோ கில்லர்னு. இருக்கிறதுல ஒஸ்டான டாக்டர் தான் இவர் தான் நான் சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் டோட்டலாக 2 கதை சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு கதை வந்துட்டு இது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்லியிருக்காங்க. த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் கிரானி. ஆமாங்க, கிரானியோட ட்ரூ ஸ்டோரி என்னன்னு தெரியுமா? அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அவங்க வந்துட்டு 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சைக்காலஜி மென்டலும் இல்லை. திடீர்னு அந்த கிரானி ரஷ்யாவில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் ரஷ்யாவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யாரோ என் கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. கேஸ் போட்டோடனே அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. பயங்கரமாக இருக்கிறதுல இவ்வளோ பெரிய ஓட்டை யார் பண்ணானே தெரில. இவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டுட்டு அதில் ஒரே ஒரு
ஹார்ட்டு, லங்ஸு இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தச்சுருக்காங்க. யார் இவ்வளோ துல்லியமாக பண்ணதுன்னு யாருக்குமே தெரியல. அக்கம் பக்கம் ஏன் இந்த கிராணியை கூட விசாரிக்கிறாங்க. ஆனால் ஒரு க்ளூ கிடைக்கல. ஆமாங்க, ஒரு க்ளூ கிடைக்கல. அதுக்கடுத்து தொடர்ந்து எப்படிமா இப்போ நீங்கள் ஒரு ஒரு பாட்டி ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு உங்கள் கணவர் செத்த உடனே அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகி ஓவராலாக போயிட்டாங்க. அதனால் எப்படிம்மா மாறிட்டாங்க? உங்கள் பாட்டியே செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பாட்டி செத்து 50 வருஷம் கழிச்சு இன்னொரு பாட்டி உங்களை கூப்பிடுறாங்க. 50 வருஷம்தான் நீங்கள் ஒரு வயசாக இருக்கும்போது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கே பாட்டியாக இருக்கிறவங்க வந்துட்டு கேட்குறாங்க, என் கூட சாப்பிட்றியாப்பா? நான் பாட்டி எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குப்பா, நான் உன் கூட சாப்பிட்டா ரிலீஃபாக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களா? போவீங்க தானே? சரி பாட்டி நம்மளை கூப்பிட்றாங்க போவோமேன்னு போயிடுவீங்க. அங்கே தான் அந்த கிராணி வீட்டில் நுழையிறவங்க, இதுதான் கிராணி வீடுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல நுழையிறவங்க யாருமே ஆமாங்க, யாருமே வரல. ஒரு நாள் கிராணி இப்படி பையில் கொண்டு போயிருக்காங்க. அந்த பையில் ரத்தக்கரை இருந்திருக்கு. ரத்தக்கரையை பார்த்த உடனே அந்த வீட்டிலே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்துட்டு அந்த ஓனர் அம்மா, இப்போ கிராணி தானே ஓனரு, அந்த கிராணி வந்துட்டு கிராணியை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு அடையாளம் கிடையாது. ஆனால் பேஸ்மெண்ட்டு மட்டும் பூட்டப்பட்டிருக்கு. எல்லா சாவியும் வாங்கிப்பட்டாங்க. இல்லை, ஏன்னா அவரோட கணவரோட சீக்ரெட் சாவியா அது எங்கே ஒழிச்சு வச்சாருன்னு தெரிலையா. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கடுத்து போகலான்னு சொல்லி போகிறாங்க. ஒரு போலீஸ் நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு டெய்லி ஹூ ஐ எம் கில்லிங் அப்படின்னு போட்டு ஒரு டைரி போட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்க, எப்படிமா எழுதி வச்சுருக்காங்க? லங்ஸ் இப்படி இருக்கும், ஹார்ட் இந்த டேஸ்ட்டில் இருக்கும், கிட்னி இந்த டேஸ்ட்டில் இருக்கும், அப்படி இப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, நான் தான் அவங்கள கொண்டேன், என் கணவரே நான் தான் கத்தியை வச்சு இத்தனை டைம் கொண்டேன், இந்த ஹார்ட்டை சாப்பிட்டா பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க ரஷ்யாவில் தான் இருக்காங்க. ரஷ்யாவில் ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ரிசனரில் தான் இருக்காங்க. நீங்கள் வேணும் தான் போய் பார்ப்பீங்களா? சரி, இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் அமார். பாய்.